ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரணம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். சங்கீதம் 149 அதிகாரம் 2வது வசனம். புதிய கல்வியாண்டு ஆரம்பித்ததும் 14 வயது நிரம்பிய சந்தீப் ஒவ்வொரு மாலையும் பஸ்ஸில் இருந்து குதித்து தன்னுடைய வீட்டினை அடையும் வரை நடனமாடிக்கொண்டே செல்வான். அவனுடைய தாயார் அதனை பதிவு செய்து அதனை பள்ளிக்கு பின் நடன நேரம் என்று நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டார். அவன் நடனமாடுகின்றான், ஏனெனில் அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கின்றான். தன்னுடைய ஒவ்வொரு அசைவினாலும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக்குகின்றான். ஒரு நாள் குப்பை சேகரிக்கும் பணியிலிருந்த 2 பேர் தங்களுடைய பரபரப்பான வேலையின் மத்தியிலும் இந்த இளைஞனோடு சுழன்று அசைந்து நடனமாடி மற்றவர்களையும் நடனமாட அழைத்தனர். இந்த மூவரும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் தொற்றிக்கொள்ளும் உண்மையான மகிழ்ச்சியினை தெரிவித்தனர். நிலைத்திருக்கும் முழுமையான மகிழ்ச்சியை தரக்கூடியவர் தேவன் ஒருவரே என்பதை சங்கீதம் 149 நமக்கு விளக்குகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், வசனம் 1 என்று சங்கீதக்காரன் உற்சாகப்படுத்துகின்றார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள், வசனம் 2 என்று நம்மை அழைக்கின்றார். அவர் நம்மை நடனத்தோடும் இசையோடும் தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கின்றார், வசனம் 1-3 வரை. ஏனெனில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார், வசனம் 4. நாம் ஆராதிக்கும் நம்முடைய தந்தை நம்மை படைத்தார். அவரே இந்த உலகத்தையும் காத்து வருபவர். அவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகின்றார், ஏனெனில் நாம் அவருடைய நேச பிள்ளைகள் ஆவோம். அவரே நம்மை வடிவமைத்தவர், நம்மை அறிந்திருக்கின்றார், அவரோடு உறவாடும்படி நம்மை அழைக்கின்றார். இது எத்தனை பெரிய கணம் என்றும் என்றும் உயிரோடு இருக்கின்ற நமது அன்பின் தேவனே, நம்முடைய மாறாத மகிழ்ச்சிக்கு காரணர், நம்மை படைத்தவர், ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஈவாக தந்து நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றதற்காக நாம் மகிழ்ந்து களிகூறுவோம். கூறினவர் சோர்ச்சில் டிக்சன். தேவனே, எங்களில் அன்பு கூர்ந்து எங்களில் மகிழ்ச்சி அடைந்து எங்களை அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்று நமது தேவனை நோக்கி நாம் மன்றாடலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.